வணக்கம். நிஃப்டி நேற்று வந்து என்ன கீழே இறக்குச்சோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏற்றிட்டு போயிட்டாங்க. நேற்று க்ளோஸ் டு அபவுட் 192 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆயிருக்கு. ஸ்பாட்டில் ஃபியூச்சர்ஸில் வந்து 73 பாயிண்ட்ஸ். ப்ராக்டிக்கலி ஒரு சின்ன கவரிங்னு வச்சுங்களேன். நிறைய பேர் வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க. அந்த ஷார்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் பண்ணியிருந்தாங்க. ரோல் ஓவர் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்றது நான் 2-3 நாளாகவே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்கணும் உங்களுக்கு. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இந்த மந்தில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து 10 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 312 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஏப்ரல் மந்த்துக்கான கான்ட்ராக்ட். ஏப்ரல் மந்தோட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் இந்த 220 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பாயிண்ட் 1 ஞாபகம் வச்சுங்க. ப்ராபப்ளி, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னும் பெருசாக நெகட்டிவ் இல்லைன்னு சொன்னால் ப்ராபப்ளி நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட் 220 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 380 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேயில் வந்து 633 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் வெயிட்டிங் ஃபார் April 2. நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கான எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு, அமைதியாக போயிடுச்சு. ஒன்றும் பெரிய ஆட்டம் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் சர்டன் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா தூக்கி இருக்குது. அதெல்லாமே விடுங்க, அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் ஆகுது. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டை அமைதியாக போயிடுச்சு. யூஎஸும் இந்த April 2 தான் வெயிட்டிங். April 2 இந்தியாவுக்கு மட்டும் வைக்கல, ரைட்? நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து April 2 அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். இப்போ பார்க்க வேண்டியது வந்து இந்தியா கூட நெகோஷியேஷன் பயங்கர சீரியஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நெகோஷியேஷன் முடிக்கப்படுமான்றது கேள்வி. ஏன்னா 2 டீமே வந்து சொல்லியிருக்காங்க வி வாண்டட் எக்ஸ்டென்ஷன்ற மாதிரி. பட் இந்தியன் டீமை வந்து அதாவது நிறைய ஆட்கள் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. இது பாட்டுக்கு இருக்கட்டும். அது 2ஆம் தேதி தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி காலையில் தான் தெரியும். ஸோ 3ஆம் தேதி மார்க்கெட்டில் தான் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் ஏப்ரல் மந்த்துக்கான ஃபஸ்ட் டே கான்ட்ராக்ட். மண்டே லீவ், மொஹரம், ரைட்? 3ஆம் பிறை. நாளைக்கு வந்து அமாவாசை, நாளைக்குல நாளான்னைக்கு சனிக்கிழமைக்கு அமாவாசை. ஸோ 3ஆம் பிறை வந்து மோஸ்ட் லைக்லி மண்டே அன்னைக்கு தெரியும்னு சொல்லிட்டு அன்றைக்கி மொஹரம் லீவ் விட்டாச்சு. அது தெரியுதோ தெரியலையோன்றது வேறு விஷயம். பட் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மண்டே லீவ். ஸோ ப்ராக்டிக்கலி நம்ம 1ஆம் தேதி தான் நம்ம வந்து டீல் பண்ணுவோம். ஏப்ரல் 1ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம டீல் பண்ணுறோன்னு சொன்னால் ரிஸ்க்கு. வெயிட் பண்ணி 2 நாள் வெயிட் பண்ணி 3ஆம் தேதியே டீல் பண்ணிக்கலான்றது பண்ணலாம். நீங்கள் வந்து இன்ட்ரா டே ட்ரேடர், நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா மங்காத்தா விளாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஞாபகம் வச்சுங்க, யாருமே வந்து நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஆஃப்ரிக்கா பக்கத்தில் வந்து அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 B2 பாம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. F-35 வந்துருக்கு. 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஈரானை டார்கெட் பண்ணுறாங்களா இல்லை ஹூத்தி ரெபிள்ஸை ஏமனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்களான்றது தெரியாது. இன்னொன்று சைடு வந்து ஏமனோட அந்த ஹூத்தி ரெபிள்ஸோட ஹெட்டு தலையை வந்து காலி பண்ணிட்டதாக ஒரு பேச்சு அடிப்படுது. அது இருக்கட்டும், இன்னும் வந்து அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஏன்னா வந்துருந்துச்சுன்னா பெரிய லெவலில் பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நினச்சி பாருங்களேன், இஸ் இட் ரியலி வர்த் B2 பாம்பர்ஸா? இந்த தீவிரவாதி குரூப்புக்கோசரம் B2 பாம்பர்ஸ் தேவையான்றது ஒன்று. இன்னொன்று விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஹூத்தி ரெபிள்ஸை வந்து அடிக்கிற அடி வந்து it will be so powerful bombardment that it communicates message to others. சினிமாலாம் பார்ப்பாங்க தெரியுமா, ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடிப்பாங்க. ஆனால் அடிக்கிற ஆளுக்கோசரம் மெசேஜ் கிடையாது, வேற ஒருத்தனுக்கு மெசேஜ். அதே மாதிரி தான் ஹூத்தி ரெபிள்ஸ் அடிக்கிறது வந்து இஸ் இட் அ மெசேஜ் ஃபார் சம் அதர் கண்ட்ரியா? இட் குட் பி ஃபார் யார்? ஈரான். இட் குட் பி ஃபார் ஈரானான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரிங்கிங் இன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிடில் ஈஸ்டில் வந்து இவ்வளோ பெரிய அசெட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால், வார் அசெட்ஸ், ரைட்? சம்திங் சீரியஸ். அண்ட் 29th வந்து அமாவாசை, உங்களுக்கு தெரியும், ஹை எனர்ஜி டே. ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் தட். ப்ளஸ் சூரிய கிரகணம், ப்ளஸ்
சனி பெயர்ச்சி. தட் மீன்ஸ் பிளானட்ரி மூமெண்ட்ஸ் மாறுது. ஆல்மோஸ்ட் 7 பிளானட்ஸ் வந்து ஒரு ராசிக்குள்ளே வருது. நான் அஸ்ட்ராலஜி கிடையாது, பட் ஸ்டில் இட் ஹேஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட். இதை வந்து ப்ராக்டிக்கலாக பல தரம் வந்து மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதை அடுத்த விஷயம் செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி இருக்குது, ரைட்? ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஈவெண்ட்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருக்கும் போதும் செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது. டெஃபினட்டாக ரியாக்ட் ஆகும். பர்சனல் லைஃப்லேயும் ரியாக்ஷன் பார்த்துருக்குறோம். நம்பிக்கை இல்லைன்றது அடுத்த விஷயம். கடல்லே அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு ஆடும் போது நீங்கள் ஆட மாட்டிங்களா? ஸோ டெஃபினெட்லி சேஞ்சஸ். அன்டில் அன்லஸ் நீங்கள் கான்ஷியஸாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போதும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து எஃபெக்ட் பண்ணாது. இட் இஸ் ஜஸ்ட் எ கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் நீடட். இப்போ மழை பெய்யுது, ரைட்? மழை பெய்ய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடை எடுத்துக்கிட்டு யூ கேன் பி ப்ரிப்பேர்ட். மழை பெய்யுமா? பெய்யும். அதுக்கான எஃபெக்ட் இருக்குமா? உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. இப்படி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போன வேண்டிய கைடன்ஸ் தான். எனிவே வி ஆர் நாட் இன்டு அஸ்ட்ராலஜி. ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் ஸ்கோர், எந்த விதமான மாற்றம் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து நாஸ்டாக் வந்து பெரிய லெவலில் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து நேற்று நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 2% கீழே விழுந்துச்சு. டெஸ்லா ஆகட்டும், என்விடியா ஆகட்டும், நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஏஎம்டி ஆகட்டும், எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்ஸும் நேற்று அடி வாங்குச்சு. 2% கீழே விழுந்திருக்கு. 375 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து S&P 500 காட்டிச்சு, பட் பெருசாக காட்டல. 1.25% தான் கீழே விழுந்துருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக கீழே விழுவல, 0.3% தான் கீழே விழுந்துருந்துச்சு. கோல்டு சில்வர் மார்க்கெட் பெருசாக வந்து மாறல நேற்று யூஎஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 6:30 ஆரம்பித்தோம். இப்போ 6:45 ஆகிட்டுருக்கு. 6:30 இருக்கும்போது அரௌண்ட் $20 ஏறி இருந்துச்சு கோல்டை பொறுத்த வரைக்கும். இப்போ $32 ஏறி இருக்குது. 1% ஏறி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் சம்திங் இஸ் ஹேப்னிங், ரைட்? அண்ட் சில்வரும் வந்து ஆல்மோஸ்ட் 1% ஏறி இருக்குது. டென்ஷன் எங்கே ஏறுது? நான் வந்து அடிக்கடி நான் சொன்னேன், இது மாதிரி சமயத்தில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். யூஎஸில் 30-year பாண்ட் மார்க்கெட் நம்ம பார்க்கணும். போன வாரம் 4.62 இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்னைக்கு 4.72 நிற்குது, ரைட்? 718, ரைட்? 72 நீங்கள் வச்சுக்கலாம். 72 வந்து இருந்துச்சு. 0.72, 4.72% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது என்னைக்கு 5% டச் ஆகுதோ யூஎஸ் மார்க்கெட் பெருசாக க்ராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் 4% கொஞ்சம் ஜாஸ்தி, ரைட்? ஏறிச்சுன்னு சொன்னால் யூஎஸில் வந்து பெரிய டேஞ்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்? இந்த ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே தலைவர் வந்து $17 trillion, எவ்வளோ? $17 trillion வந்து கடன் வாங்கின காஷை வந்து ரிட்டர்ன் பண்ணும். எப்பயுமே வந்து நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி தானே உலகம் பூரா கடன் வாங்குறத வந்து சம்பாரித்து கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று இடத்துல வந்து கடன் வாங்கி வட்டியோட சேர்த்து இந்த சைடு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ பழைய 17 trillion கொடுக்கறதுக்கு புதுசாக 18 trillion வாங்குவாங்க. 18 trillion வந்து 17 trillion அசலும், இன்னொரு 1/2 trillion வந்து வட்டியும், மீதி 1/2 வந்து நம்ம செலவுக்கு வச்சுப்போம். ஸோ 18 trillion வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. வாங்கின வட்டி வந்து $1.5 $2 வட்டிக்கு வாங்கினாங்க வருஷத்துக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4.7% இருக்குது. என்ன ஆகும்? டபுள் ஆகிடும். ஏற்கனவே நான் வருஷத்துக்கு $1 trillion வட்டி கட்டுறேன். இன்னமெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் $1.25 $2 trillion கட்ட வேண்டியது இருக்கும். தாங்குமா? சத்தியமாக தாங்காது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து வட்டி கேஷ் வாங்கிட்டு தடுமாறிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். கர்நாடகா ஒரு எக்ஸாம்பிள், மத்திய பிரதேஷ் ஒரு எக்ஸாம்பிள், டெல்லி ஒரு எக்ஸாம்பிள், வெஸ்ட் பெங்கால், கேரளா, நிறைய ஸ்டேட்ஸ். ஸோ இது மாதிரி விஷயத்தில் வந்து யூஎஸும் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எனிவே வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்றது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் நேற்று எந்த விதமான பெரிய மாற்றம் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் டெக்னாலஜி. இன்றைக்கி அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்தியன் மார்க்கெட்லேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. டெக்னாலஜி சைடில் வந்து பெருசாக அடிக்கல, பட் பெருசாக ஏறவும் இல்லை. 0.1% தான் வந்து டெக்னாலஜி ஏறி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆட்டோ செக்டாரும் டெலிகாம் செக்டாரும் வந்து நெகட்டிவிட்டியில் இருந்துச்சு.
டெலிகாமில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஐடியா அண்ட் பாரதி வந்து 0.8% டவுனு, ஐடியா வந்து 1.8% டவுன். ஆட்டோ செக்டாரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், சோனாகாம் ஆகட்டும், அசோக் லேலண்ட், மதர்சன், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி, இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. ஆனால் சூப்பர் டூப்பராக இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா போச்சு. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், போன வாரமே நம்ம சொன்னோம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது, பார்த்துங்கன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். நம்ம சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சொல்ல முடியல. பட் எனிவே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மட்டும் இல்லை, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் இஸ் ஆல்சோ டூ குட். இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இந்தியாவில் காட்டுமா? எஸ், டெஃபினட்டாக காட்டும். இந்தியாவிலையும் ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ் ஸ்கோர். ஏன்னு சொன்னால் ருப்பி வந்து அந்த 85.75 அந்த நேற்று லெவலில் தான் இருக்குது. பட் ரைட் நவ் யூஎஸில் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறினால நேற்று வந்து 9,050 அந்த லெவலில் இருந்துச்சு 24 கேரட் கோல்டு, ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சென்னையில். இன்றைக்கி வந்து 9,140 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட் நவ். இது வந்து 24 கேரட் சென்னையில் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,02,500 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட. ஸோ மாற்றங்கள் ஒன்றும் பெருசாக கிடையாது. நேற்றும் வந்து எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க, நெட் பை தான் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸ் டு அபவுட் 2,240 பை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த லெவல் வரைக்கும் ரிப்போர்ட் வரல. நீங்கள் எஃப்ஐஐஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 5 நாளாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை பழைய ஷார்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்களான்றது தெரியல. டேட்டாஸ் வந்து நானும் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக வந்து ஃபுல்லாக இன்டெப்த் அனலைஸ் பண்ணல. பட் ஆஸ் ஆன் மார்ச்சில் தே ஆர் ஒன்லி ஷார்ட். இன்றைக்கி டேட்டா இன்க்ளூட் பண்ணாத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,740 அவ்வளோ க்ரோர்ஸ் தான் வந்து மைனஸில் இருக்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து எடுத்து பாருங்களேன், ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 30,000 க்ரோர்ஸ் மைனஸில் இருந்தாங்க. லாஸ்ட் இந்த 4-5 டேஸில் வந்து பெருசாக கவரேஜ் முடிச்சிட்டாங்க. டிஐஐஸ் ஆஸ் யூஷுவல் 27,421 க்ரோர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் விற்றாலும் டிஐஐஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டில் மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து மோர் அமைதியாக முடிஞ்சிருச்சு. மண்டே ஃப்ரைடேவே வந்து ரோல் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ மோர் ஆர் லெஸ் லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து ப்ராக்டிக்கலி எல்லா ஷார்ட் கவரிங்கும் முடிஞ்சிட்டு அமைதியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. மண்டே லீவு, டியூஸ்டே இன்றைக்கி தான் ரியல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். 3ஆம் தேதியிலேருந்து தான் வி ரியலி வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டலில் உட்காரத முயற்சி பண்ணுங்கள், இல்லை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் பார்க்குறதுக்கு வெளியே பாருங்கள். ஏன்னா நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.